நம்ம மக்கள் பேச்சுல புதுசா ஒரு எல்லாரும் ஷாக்டா பாப்பாங்க ஃபர்ஸ்ட். அது எப்படி தப்பான வீட்டுக்குள்ள பூந்துட்டீங்க இப்ப. இல்ல கரெக்டான வீட்டுக்குள்ளதான் பூந்துருக்கோம். ஏன்? சோ ஏன்னு சொல்றேன் சார். ஏன்னா மக்கள் பேச்சுன்றது மக்களுக்கு வந்து நம்ம அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுல இப்போ இன்னைக்கான கான்செப்ட் நம்ம பார்க்க போறது 12th ரிசல்ட் வந்துச்சு சார். இப்போ வந்து நிறைய பேர் 12th முடிச்சிட்டாங்க. நான் காலேஜ் முடிக்கும் போதே எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் டைலாமஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க சைட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது 3 தான். ஒன்னு ஆர்ட்ஸ், இன்னொன்னு இன்ஜினியரிங், இன்னொன்னு வந்து மெடிக்கல். அட்லீஸ்ட் அவ்வளோ ஆப்ஷன் இருந்தது. நாங்கெல்லாம் வெளில வரும்போது அது கூட கிடையாது. வெறும் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங். அதாவது இது 3 தான் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அதுலேயே இன்னும் இன்ஜினியரிங்லாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ் சேர்ந்ததே வந்து இன்ஜினியரிங் கேட்கும் போது சிஎஸ்சி ஐடி இன்ஜினியரிங் இவ்வளோ இருக்கா, இல்லை சிவில்லாம் இன்ஜினியரிங்ல வரும்னு எனக்கு அப்பதான் தெரியும். சொல்ல பார்த்தா ஒரு தெலுங்கு நான் எங்கள் குரூப்பில் ஒருத்தன் தான். அவனை வந்து இதுமாரி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு உனக்கு என்ன இன்ஜினியரிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எல்லா இன்ஜினியரிங் ஒன்னே தான். ஆமாம், பேசிக் தான். செகண்ட் இயர்ல தான் கேட்பான் உனக்கு என்ன வேணும்னு. ஸோ கேட்டான் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டான். ஏதோ டிஃபன் கடையில் கேட்குற மாதிரி அவங்க இதுமாரி சொன்னாங்க. ஈஸி அவன் கொஞ்சம் மெரைன் இன்ஜினியரிங் இருக்கா, இல்லை இந்த காலேஜ் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இதுமாரி தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னதை பார்க்கும்போது. ஆமாம் சார். ஸோ இப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு பசங்க கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு. நான் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. நான் ஒத்துக்குவேன், நான் சர்ச் பண்ணி பார்க்கல. பட் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கோர்சஸ் எடுத்து பார்த்தோம்னா லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். இப்போ வந்து கான்டென்ட் கிரியேஷன் பண்றதுமே ஒரு வந்து கோர்சஸ் எடுத்து பண்ணிருக்காங்க. அப்போதுலேயே விஸ்காம்னு ஒன்று இருக்கு. பட் இப்போ இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மார்க் வைஸா வந்து நீட் படிக்கிறது அந்த போர்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் சைடு போகிறது, டாக்டர் சைடு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் ஏஐன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஏஐ கோர்ஸ்னே வந்துருக்கு. இன்ஜினியரிங்ல வந்து இப்போ எடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டுலாம் வந்திருக்கு. டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதில் எல்லாமே மிங்கிள் பண்ணி வருது. ஸோ இப்போ 12th முடிச்சவங்க நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க, என்ன கோர்சஸ் வந்து எடுக்கலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பேசிக்கா வந்து ஆனால் எதுவுமே புரியாம பிளாங்கா இருக்கவங்க அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத, அண்ட் தென் எந்த மாதிரி காலேஜில் சேரலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கரியர் பார்த்து எப்படி சூஸ் பண்ணலாம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களால செலக்ட் பண்ண முடியாது. சின்சியர் அட்வைஸ் என்ன இருக்கும்னா, டேக் டைம். வீடு வாங்குது ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க அம்மா அப்பா ப்ரெஷர் போடுவாங்க வீடு வாங்கினது. அதுமாரி முதுகு மேலே ப்ரெஷர் இருக்குன்னு போய் ஒரு கோர்ஸ் சேராது. உனக்கு உண்மையாக என்ன பண்ணணும்னு தெரியாட்டா டேக் சம் டைம். சரியா? இட்ஸ் பெட்டர் டு டேக் டைம் நவ் தென் ஸ்பெண்ட் 6-7 இயர்ஸ் ஏதோ ஒன்று படிச்சுட்டு வெளில வந்துட்டு நான் படிச்சதே வேஸ்ட்டு, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, சரியா நான் வேற ஏதோ செய்ய போகிறேன், நான் அதுமாரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நான் வந்து மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போயிட்டு இப்போ இங்கே உட்காந்து யூடியூப்ல இது உட்காந்துட்டு ஆமாம் சரியா எங்கேயோ போயிட்டு தான் நீ நானும் ஒரே ஜாதி தான். ஆமாம். ஸோ இங்கெல்லாமோ சுற்றிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே தான் நமக்கு இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாரி கோர்ஸை படித்து அது ஏற்ற மாரி ஸ்கில்ஸை கற்றுன்னு இருப்போம். சரியா? அதான் முக்கியம். ஸோ ஜார்ஜ் ஹாரிசன் ஒரு சிங்கர் இருக்கான், அவன் ஃபேமஸாக ஒரு பாட்டு எழுதினான். இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் எனி ரோடு வில் டேக் யூ தேர். ஆக மொத்தம் பரதேசின்னு அர்த்தம். ஆமா, நீ இங்க போற இந்த ஊருக்கு போற தெரியாட்டா நீ வழியே கேட்க வேண்டாம், அப்படியே சுத்தாண்டி இருக்க நீ தான் உன்னோட லைஃப் அப்படி ஆயிடலாம். இஃப் யூ டோன்ட் கெட் ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ உனக்கே வந்து நீக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அதுமாதிரி நிறைய கரியர் கைடன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் 2-3 விதம் இருக்கு. ஒன்று விதம் எப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்பாங்க, ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க, 60 கேள்வி இருக்கும். அந்த கேள்விலாம் நீ ஆன்சர் பண்ணனா அது எண்டில் சொல்லும் உன்னோட பர்சனாலிட்டி வச்சு உன்னோட ஸ்கில்ஸ் வச்சு உனக்கு இதுமாரி கரியர் உனக்கு நல்லா இருக்கும். மேபி யூ ஷுட் லுக் அட் தட். சில பேருக்கு அது ஐ ஓப்பனிங்கா இருக்கும். வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, ஓ நான் லாயரா இருக்கணுமா, லாயரா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு கரியர் கைடன்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் மாதிரி உட்காந்து உன்னோட லைஃப் ஸ்டோரியை கேட்பாங்க, உன்னோட சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, உன் மார்க்ஸ் பார்ப்பாங்க, உன்னோட ஸ்டடிங் கெப்பாசிட்டி பார்ப்பாங்க, நீ உன்னால் முடியுமா முடியாது. நிறைய பேர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா நம்ம போய் ஹிமாலயாஸ் ஏறணும், நானும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும். சரியா? என் மாரி வயசுல இந்த தொந்தியும் தொப்பை வச்சுன்னு ஏற முடியாது. சரியா? ஏறலாம், போகிற வழியில் எங்கேயாவது நெஞ்சு பிடிச்சுன்னு உட்காந்துருவேணும். சரியா? ஸோ உன்னோட ஜாப் ஆஸ்பிரேஷன் உன்னோட ஸ்கில்ஸ் லெவல்ஸும் மேட்ச் ஆகுதா கைடன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உனக்கு ஆசைன்னு தெரியாட்டா யூ கேன் டூ கரியர் கைடன்ஸ். ஓகே, தட் வில் கிவ் யூ ஹெல்ப். ஓகே சார். இப்போ அடுத்த டவுட், கரியர் கைடன்ஸ் வந்து போகிறது ஓகே, ஆனால் எல்லார் வீட்லையுமே இப்போ வரைக்குமே பேரண்ட்ஸ் வந்து கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுல இருக்காங்க. அண்ட் தென் ரிலேஷன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கரியர் கைடன்ஸ் கிடையாது.
பட் ஆனா அவங்க தானே டிசிஷன் மேக் பண்ணணும், அவங்க தானே பணம் கட்டணும், லாஸ்ட் அப்படி தானே சொல்லி முடிப்பாங்க. இதை படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. I understand, but the problem is parents are not experts in this. I'm not putting parents down. நானும் parent தான். சரியா? என்னோட பசங்க நாளைக்கு வந்து என் பையன் 12th grade வரும்போது 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு அவனை கேட்டு ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் உட்காந்து நான் பேசணும். அவன் ஸ்கூலில் ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க, என் ஸ்கூல்லேயும் இருந்தாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்கிறேன். ஐ கேனாட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங். பேரண்ட்ஸ்க்கு அது உண்மையாக சொல்கிறேன். மெயின் ஆஃப் ரீச்சிங் டு பேரண்ட்ஸ், யூ நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங். இந்த வீடியோவை நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஷூட் பண்ணுறது, ஏன்னா பசங்க பார்ப்பாங்களா தெரியாது, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப், குழந்தைகளை நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கரியர் கைடன்ஸில் கவுன்சிலரை கண்டுபிடிங்க. என்னென்னலாம் புது ஃபீல்டு இருக்குது, ஏஐ இந்த ஃபீல்டு எப்படி மாறிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நம்ம ஏதோ அரைகுறையாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு யூடியூப் ஆனந்த் சார் வீடியோ பார்ப்போம், தனா வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஓட்டின்னு இருக்கோம், மோட்டோ வேலையை பார்த்துட்டு. சரியா? உடனே எனக்கு ஐசு கதை தெரியும், ஏதோ மோட்டோ வேலையை ஓட்டின்னு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறோம். சரியா? இதுமாரி பெரிய டிசிஷன் நீ வாழ்க்கையில் இப்போ வந்து யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். கரெக்டான ஆளை பிடிச்சி தானே கேட்ப. இப்போ ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடணும்னா சர்ஜரி பண்ணணும் டாக்டருக்கு தானே கேட்ப. அப்பா அம்மாவை கேட்பியா? டாக்டர் ஆமாம் ஆமாம், நான் காலை வெட்டிக்கிட்டுமா கையை வெட்டிக்கணுமான்னு கேட்பியா? மேட்டரில் டாக்டர் கிட்ட போய் தானே கேட்கணும். அதேமாரி தான் there's a certain person for it. அவளுக்கு வந்து தெரியும், நான் சொன்னது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் கைட் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் பிடிங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் பிடிச்சிட்டு போய் கேட்காதீங்க. ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. டாக்டர் கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது மாதிரி கரியர் கைடன்ஸ்லையும் யூ ஷுட் ஆஸ்க் செகண்ட் ஒப்பீனியன். ஆமாம், டு மேக் ஷுர் நீங்கள் என்னதை யோசிக்கிறீங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ்னா, பசங்க மேலே ப்ரெஷர் போடாதீங்க. உலகத்தில் ஆல்ரெடி ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு நீங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் சின்னவளாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே ப்ரெஷர் போடும்போது எப்படி இருந்தது. ஸோ உங்கள் பசங்களே வந்து ஆல்ரெடி இப்படி இருக்காங்க. ஸோ கைண்டாக இருங்க. சரிங்களா? நீட்டு தான் படிச்சு டாக்டர் ஆனால் ஒன்றும் பெருசு கிடையாது, இல்லாட்டா இன்ஜினியர் ஆனால் ஒன்றும் பெருசு கிடையாது. சரியா? சரி சார். ரிவர்ஸும் ட்ரூ. நீங்கள் ஃபீல் பண்ணலாம், என் பையன் வந்து ஒரு முட்டாள், அவனால் முடியாது. மேபி அவனால் முடியும், அவனால் டாக்டராக படிக்க முடியும். ஸோ அதான் என்ன பண்ணாலும் குழந்தையில என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் பி த பர்சன் கிவிங் பேட் நியூஸ் டு த சைல்டு. அதுதான் கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் இருக்காங்க. சரியா? வீட்டுக்கு. ஆமாம். ஸோ நீ வந்து உன் பையன் வந்து இதில் இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு உனக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் போய் சொல்லாத, டேய் நீ முட்டாள்றா. ஏன்னா அது டெவஸ்டேட்டிங்காக இருக்கும் குழந்தைகளுக்கு. எங்கள் அப்பாவே வந்து என்ன சொல்லிட்டாரு. இதே வந்து ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் வச்சு சொன்னால் மேபி அவர் சொல்றது கொஞ்சம் உண்மையாக இருக்கலாம்டா, கொஞ்சம் யோசிக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் பி கைண்ட் டு யுவர் சைல்டு. ஓகே, இப்போ அடுத்த டவுட் சார். ஸோ கரியர் கைடன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரீம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. இது என்னோட சஜஷனாக இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் உள்ள எங்கள் காலேஜில் நான் போகும்போது 7 இருந்துச்சு பேசிக், இந்த சிவில் மெக்கானிக் இந்த மாதிரி. இப்போ நான் காலேஜ் உள்ள போயிட்டு பார்த்தா 11 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ஆட் ஆக தான் போகுது. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பாருங்க. இப்போ அடுத்த டவுட் என்ன அப்படின்னா, இந்த லோன், எஜுகேஷன் லோன் எடுத்து ஹையர் ஸ்டடீஸோ இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கே வந்து ஃபாரின் போகிறதுக்கு லோன் எடுக்கிறது, எஜுகேஷன் லோன், இந்த விஷயம் வந்து பிடிக்குது. 12th முடிச்சா எல்லாரும் பண்ணுற விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சொல்லுங்க? நீ எஜுகேஷன் லோன் எடுத்து வெளியே போய் படிக்க வேண்டாம். இது வந்து நான் சின்னனா இருக்கும்போது உண்மையாக இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் புஸ்தகம் இந்தியாவில் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது, ஆக்சஸ் கிடையாது. ஸோ வெளிநாட்டில் போய் அந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்து தான் அந்த டீச்சர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும், அந்த புக்ஸுக்கு ஆக்சஸ் இருக்கும். இப்போ எல்லாமே ஆக்சஸ் இருக்கு. ஏன் நீ படிக்காமல் இருக்கேன்னா உன் சோம்பல். நீ வந்து இல்லை நான் வெளிநாட்டில் தான் போய் அங்கே தான் படிக்கணும்னா நான் ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட், கீப் தட் இன் மைண்ட். அதை மனசில் வச்சுக்கோ. உலகம் மாறியாச்சு. ஸோ நீ என்ன வயசில் வேணா, நீ என்ன வேணா, உப்பை வேணா படிக்கலாம். இப்போ நீ 8ஆம் கிளாஸில் இருக்க, உனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நீ ஃபிசிக்ஸ் மூலம் டீப் டைவ் அடிச்சு ஃபைன்மெண்ட் லெக்சர் கேட்கலாம். நிறைய யூடியூப் ஷோஸ்லாம் ஃபிசிக்ஸ் பற்றியே இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். நீ ஒரு ஃபிசிசிஸ்டே ஆகிடலாம். நீ 12ஆம் கிளாஸ் கூட உன் டீச்சருக்கு மேலே உன் டீச்சராக நிறைய தெரிய ஆரம்பிச்சிடலாம். உனக்கு ஆக்சஸ் இருக்குது. ஏன் நீ ஆகலைன்னா உனக்கு ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு உண்மை தெரியல. சரியா? ஏதாவது ஒரு படம், உனக்கு அஜித் படம் பிடிச்சிருந்தா விடாமல் எல்லா படத்தையும் பார்ப்பான். நம்ம பதில் உயிந்து ஒரு படம் விடாமல் எல்லா சீன்லையும் எல்லா டைலாகும் எடுத்து சொல்கிறேன்னா அப்புறம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுமாரி என்ன சப்ஜெக்டில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீ அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இப்போ ஏஐயே எடுத்துக்கோ. ஏஐ வந்து ஒன்றும் ஒரே உலகத்தையே அழிக்க போகல. ஓகே, சும்மா அப்படி சொல்கிறாங்க.
சரியா? அது சுத்தி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாரி சுத்தி வச்சு நீ என்ன செய்ய முடியும்? ஆணி தான் அடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு ஆணியை வெளில எடுக்கணும், டூல் மாதிரி. கரெக்ட். அதுதான் ஏஐ. யாரெல்லாம் அந்த சுத்தி பத்தி கத்துக்காம இருக்காங்களோ அவன்லாம் செத்தான். நீ இவ்வளோ சீக்கிரம் நீ சுத்தி எப்படி அதை யூஸ் பண்ணலாம் நீ கத்துக்கிறியோ, நீ எக்ஸ்பர்ட் ஆயிட்டியோ, அவ்வளோ சீக்கிரம் அவன் கரியர் க்ரோ ஆகும். ஸோ நீ சின்ன வயசுல இருக்க, நிறைய டைம் இருக்கு, கத்துக்கோ. ஏஐ பத்தி கத்துக்கோ, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் கத்துக்கோ, எப்படிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு கத்துக்கோ. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னெல்லாம் கத்துக்கோ. நிறைய ஏஐ இருக்கு, எல்லாத்துலயும் ஏஐ வருது. ஸோ எப்படி ஒன்னோட ஃபீல்ட்ல நீ ஏஐ யூஸ் பண்ணலாம் நீ கத்துக்கோ. சரியா? ஏஐ லிமிடேஷன்ஸ் என்னன்னு கத்துக்கோ. ஸோ நீ வந்து ஏஐ பார்த்து நம்பிட மாட்டே. அப்புறம் சரி உனக்கே தெரியும், டேய் ஏஐல அதெல்லாம் முடியாது, இதான் லிமிட். ஆமா, நோ ஏஐ கேன் ப்ரெடிக்ட் த வெதர், நோ ஏஐ கேன் ப்ரெடிக்ட் ஸ்டாக். இதனால நான் ஏஐ மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னா அவனா பெரிய பேக்கே கிடையாது. ஓகே, சரி நீங்க ஸ்டாக்னு சொல்ல நீ வந்து ChatGPT வாட் ஷேர் ஷுட் ஐ பை டுடே அப்படின்னு சொல்லி நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா you have a problem. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் எனக்கு புரிய வருது. ஸோ கரியர் கைடன்ஸ்னா அந்த கவுன்சிலர்கிட்ட போனோம், அண்ட் தென் பேரண்ட்ஸ் வந்து சொல்ல வேணாம், அவங்க வந்து டிசைட் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கட்டும். ஒரு இன்ஜினியராக லாஸ்ட்டாக முடிக்கலான்னு இருங்க சார். நீங்களும் இன்ஜினியரிங் தான். ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ உள்ளே வராங்கன்னா நிறைய ஏஐ இதெல்லாம் வந்துடுது. இன்ஜினியரிங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எடுக்கலாம்? Good times. You got a very powerful tool in your belt, AI. சரியா? AI is going to change the world. உலகத்தை மாற்ற போகிறது. எப்படின்னா ஒரு வேலை உனக்கு 10 நாள் ஆச்சு பண்ணதுக்கு, அது 10 minutes செய்யும். ஆனால் அது நீ கால்குலேட்டர் மாரி ஒரு கால்குலேட்டர் வச்சு நீ என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நம்பர் போட்டு நீ மல்டிப்ளை பண்ணால் அது கொடுக்கும், ஆன்சர் கொடுக்கும். அவ்வளோதான் ஏஐயும் செய்யும். சரியா? அது ஒன் வேலையை எடுத்துன்னு போக முடியாது. ஒரு கால்குலேட்டர் எடுத்து ஒன் வேலையை எடுத்து போக முடியுமா? போக முடியாது. ஓ, அப்போ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு கணக்கு நோட்டில் உட்காந்து எழுதுறவன் கால்குலேட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கினா அவனுக்கு பெனிஃபிட். கணக்கு நோட்லேயே போட்டுருக்கவன் ஒரு கால்குலேட்டர். நீ இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க, நீ கணக்கு நோட்டே கற்றுக்க மாட்டேன், நீ நேராக கால்குலேட்டர் கற்றுப்ப. ஸோ நீ இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே போகிறேன்னா நீ ஏஐ பற்றி கற்றுக்க போகிற. யூ நோ ஹவு டு யூஸ் ஏஐ எவ்ரிவேர். You're not going to go through engineering college without knowing calculator. Same way, நீ காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளமா நீ வெளில வர மாட்டேன், ஏஐ இல்லை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் தெரியாமல் வெளில வர மாட்டேன். ஓகே, சரி சார். ஸோ இந்த கரியர் கைடன்ஸில் இதுதான் இருக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த கரியர் கவுன்சிலரை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் கேட்டு, இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் தென் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, எஜுகேஷன் லோன் எடுக்கிறதுக்குமே சார் சொல்லிட்டாரு. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் கோர்சரா இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து $70 $80 அப்படின்ற மாதிரி 3 வருஷத்துக்கு கோர்ஸ் இருக்குது. 6 மாதத்துக்கு கோர்ஸ்னா வந்து கடன் எடுக்காது. கடனே எடுக்காது. சரி, அவ்வளோதான். அது படிக்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை, வெளியூர்ல போய் படிக்கணும்னா காலேஜ் முடிச்சு 2-3 வருஷம் வேலை செய், பணத்தை சேர்த்துட்டு போ. ஒன்றும் ஆயிடாது. பிஜிக்கு போங்க, உலகம் அழிஞ்சு போயிடாது. ஓகே, சரியா? நீங்க ஏஐ பயப்பட ஏஐ வந்து இன்னும் சரியா போகும். இன்னும் அந்த வேலை இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சார், சரியா? அடுத்த வீடியோல நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா பார்க்கலாம் சார், கரியர். ஓகே, ரைட். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.